மனோஜ் பயந்துக்கிட்டே கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அம்மா கிட்டலாம் போய் சொல்லிட்டு வந்துட்டோம், வேற ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் சொல்லிட்டு இப்போ நம்ம கல்யாணம் பண்ணுறோம். இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சாங்கன்னா அடிப்பாங்களே. அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் அந்த ரோகிணி ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 10 லட்ச ரூபா ரெடி பண்ணுறதுக்கு தானே வழி, வேற வழி இல்லையே, நம்ம கல்யாணம் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நினச்சிட்டு இருக்காரு. அப்புறம் மொட்டை ஃப்ரெண்டும் மனோஜ் கடையில் வேலை செய்கிற ஜீவாவும் கீழே இறங்கி போகிறாங்க. எதர்ச்சியாக கீழே இறங்கி போய் பார்த்தா முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி எல்லாம் நிற்கிறாங்க. ஒன்று குடுன்னு ஓடி போயிட்டு மொட்டை ஃப்ரெண்டு மனோஜ் கிட்ட போய் சொல்கிறாரு, பாஸ் உங்கள் கல்யாணம் நீங்கள் நடக்கிறதே பெரிய விஷயம் தான் அப்படின்றாரு. உடனே மனோஜுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறேன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே மனோஜோட மொட்டை ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, ஏம்பா உன் குடும்பத்தையே இங்கே கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு நீ கல்யாணம் எப்படி நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஐயோ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போய் எட்டி பார்க்குறாரு. எல்லாரும் கீழே இருக்காங்க. உடனே பயந்து போன மனோஜ் ஐயோ நம்ம மாட்டிப்போம் முழுகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே எங்கேயாவது ஓடலாம்னு பார்க்குறாரு. எங்கேயும் வழி கிடையாது. ஜன்னு வழியாக எங்கேயா தந்தையும் தான் ஓடிடலாமா? இந்த படத்தெல்லாம் காமிப்பாங்களே, புடவெல்லாம் கட்டி கீழே இறங்குவாங்களே, அந்த மாதிரி அதை கட்டி கீழே இறங்கி போயிட்டோமா அப்படின்றாரு. உடனே மனோஜோட மொட்டை ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, நீ படத்தில் நினைக்கிறதால நடக்காது, எனக்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்குது. இந்த படத்திலலாம் மாறு விஷம் வச்சுப்பாங்களே, மறு வச்சுட்டு சும்மா ஏதாவது மேக்கப் பண்ணிக்கிட்டா மாறு விஷயம் சொல்கிறேன், அந்த மாதிரி போய் நீ தாலி கட்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே மனோஜ் சொல்கிறாரு, நீ மற்றவங்களாம் ஏமாற்றிடலாம், இந்த முத்து மீனாவை மட்டும் ஏமாற்றவே முடியாது, கண்டிப்பாக நான் மாட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே மனோஜோட மொட்டை ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஆமாம்மா அதெல்லாம் கொஞ்சம் திறமையான ஆளுங்களாம் கூட கொஞ்சம் நடிச்சுட்டு ஏமாற்றிடுவாங்க, நீ ரொம்ப சாதாரணமாகவே போய் மாட்டிப்ப. இப்போ வேற உன் தம்பி எதிர்க்கிலே இருக்கான் முத்து. மனோஜ் நீ கண்டிப்பாக நீ மாட்டுறது உறுதியா அப்படின்றாரு. இங்கே மனோஜுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரியாத மனநிலை சரியில்லை. அவங்க அம்மா வந்து பொண்ணு ரெடி ஆகிடுச்சு, மனோஜ் சீக்கிரம் வாங்க, கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே பயந்து போன மனோஜ் ஐயோ இப்போ எப்படி சமாளிக்குதுன்னே தெரியலையே, நீ போய் சொன்னாலும் முத்துக்கு தெரியும், கண்டிப்பாக மாட்டிப்போம், இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே, ஐயோ அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிக்கிறாரு மனோஜ். உடனே முத்து மீனா கிடைக்கிறார். என்ன மீனா கல்யாணத்தப்போ மாப்பிள்ளைன்னு ஓடிட்டாரான்னா, உன் கல்யாணத்தில் மனோஜ் ஓடிட்டு போயிட்டான் அந்த மாதிரி அப்படின்றாரு. ஒன்று மீனா சொல்கிறாங்க, நானும் காலையிலேருந்து மாப்பிள்ளையை யாருன்னு பார்க்கலான்னு பார்த்தா வரவே மாட்டுறாரு, மாலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவர்கிட்ட கொடுக்கலான்ட்டு யாருமே வர மாட்டுறாங்க, என்னென்னு எனக்கும் ஒன்றும் புரியலைங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே பொண்ணோட அம்மா போயிட்டு மனோஜ் ரொம்ப போய் தட்டுறாங்க, மாப்பிள்ளை வாங்க டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை திரும்பவும் கேட்குறாரு முத்து, என்ன மீனா இவ்வளோ நேரம் சொல்லியும் வரமாட்டுறாரு, என்னன்னே தெரியலையே, மாப்பிள்ளைன்னா அவ்வளோ ரகசியமான மாப்பிள்ளையா, என்னது அந்த மாப்பிள்ளை நான் பார்த்தேன் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிக்கிறாரு. சரி நான் போய் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போய் கதவு தட்டுறாரு. உடனே முத்து கேட்டவுடனே மனோஜுக்கு ஐயோ ஒன்றும் புரியலையே, இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக மாட்டிட்டேன், இந்த முத்து வர எல்லார்டையும் போட்டு கொடுத்துருவான், இப்போ நான் என்ன பண்ணுறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படியே முடிக்கிறாரு. உடனே அந்த கல்யாண பொண்ணும் மனோஜ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் வந்து கூப்பிடுது. என்னது கல்யாண பொண்ணு வந்து கூப்பிட்டு கூட வராமல் இருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து கதவு திறந்து பார்த்தா மனோஜ் உள்ளே உட்காந்துக்கிறாரு. முத்துக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. டேய் என்னடா இங்கே நீ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றாரு. ஃப்ரெண்டோட கல்யாணம் சொன்னேன் பார்த்தா நீ உங்க வந்துட்டு இருக்கன்றாரு, எங்கடா அந்த ஃப்ரெண்டு அப்படின்றாரு. உடனே மனோஜோட மொட்டை ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, முத்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மனோஜ் ஃப்ரெண்டுக்கெலாம் கல்யாணம் இல்லை, மனோஜுக்கு தான் இங்கே கல்யாணம், இப்போ நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுனால என்ன பண்ணுறது தெரியாமல் மூச்சிட்டு இருக்காரு மனோஜ் அப்படின்றத போட்டு கொடுத்துட்றாரு. உடனே முத்துக்கு ஒன்றும் புரியல, என்னடா சொல்கிறாரு அவர், சொல்கிறதுலாம் உண்மையாடா, உனக்கு அடங்கிய கல்யாணம், டேய் மனோஜ் உனக்கு தான் கல்யாணம் தெரியாமல் அங்கே பார்லாமா மேக்கப் போட்டுக்கிறா பொண்ணுக்கு, என்னடா இப்படி ஃப்ராடு தனம் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ பார்லாமா போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுன்னா உன்னை அப்படியே தூக்கி வச்சிருவாங்களா அப்படின்றாரு. உடனே மனோஜ் சொல்கிறார், நேற்று ரோகிணியை வந்திருக்காளா இங்கே, ஆமாண்டா பார்லாமா தானே அங்கே மேக்கப் போட்டிருக்கு, இப்போ கீழே போனால் நீ பார்லாமா கிட்ட மாட்டிப்ப, இப்போ எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீ அம்மா கிட்ட போய் இவ்வளோ பொய் சொல்லிட்டு வந்திருக்கியாடா, வேற யாரோ ஃப்ரெண்டு கல்யாணம்னு சொல்லிட்டு, இரு நான் அப்பா கிட்டே அம்மா கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட விஷயத்த சொல்கிறாரு. அப்பா உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்ட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் முத்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு. ஒன்று அண்ணாமலை இவன் மனோஜ் திருந்தவே மாட்டானா, என்றைக்கு இருந்தாலும் பொய் மட்டும் தான் சொல்லுவானா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட விஜயாவும் அண்ணாமலையும் கிளம்பி வராங்க. இப்போது கல்யாண வீட்டில் எப்படி என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம்.